ஜனநாயகன் திரைப்படத்தை தனது இறுதி திரைப்படமாக நடிகர் விஜய் அறிவித்துள்ள நிலையில் அவர் மீண்டும் சினிமாவில் தொடர வேண்டுமா, அதற்கான வாய்ப்பு இருக்கிறதா என்று மக்கள் குரல் பகுதியில் எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு கோவை மாவட்டம் சூலூர் மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். அவரே ஜனநாயக ஆடியோ லான்ச்ல என்னோட கடைசி படம் சொல்லிட்டாரு. அதனால தொடர்ந்து நடிக்கிறது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுவார், அவர் நிறுத்திடுவார். அது அவரே சொன்னதுனால நாங்களும் நம்புறோம் நடிக்க மாட்டாருன்னு. அதனால வெளியே சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த ஆடியோ லான்ச்ல அவரே சொல்லிட்டாரு, என்னோட கடைசி படமான ஜனநாயகன் படத்துக்கு ஆடியோ லான்ச் சொல்லிட்டாரு. அதனால நடிக்க மாட்டாரு. அவரே நடிக்க போறாரு. இதுதான் கடைசி படம். அவர் சிஎம் ஆகணும்னு தான் அவரோட குறிக்கோள். மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு நினைச்சாருன்னா கண்டிப்பா பண்ணுவாரு. எம்ஜிஆருக்கு அப்புறம் அவரு கண்டிப்பா எல்லாம் பண்ணுவார் நம்புறோம். கண்டிப்பா ஒரு சிஎம் தான் வருவாரு. படம் நடிக்க வாய்ப்பு இல்லை. இவருக்கு அந்த மாதிரி இல்லை. இவரோட ட்ராக்கே வேற மாதிரி இருக்குங்களா. அவங்க வந்ததுக்கு இவங்க வந்தது, இவர் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட். அவங்க வந்தாங்க, சொன்னாங்க, போயிட்டாங்க. இவர் வராரு, நிறைய பண்றாரு. புதுசா நிறைய திட்டங்கள் கொண்டாரு. ஒரு மாநாடு வச்சாங்க கூட அதுக்கு நிறைய ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் வராரு. கண்டிப்பா பண்ணுவாரு. கண்டிப்பா வாய்ப்பே இல்லை. ஏன்னா அவர் மக்களுக்காகத்தான் அவரோட வாழ்க்கையை அர்ப்பணிக்க போறேன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இதுக்கப்புறம் அவர் படம் நடிக்க போறதுக்கு சான்ஸே கிடையாது. அவர் சிஎம் ஆகி இந்த ஊர்ல இருக்க எல்லாத்துக்குமே நல்லது செய்வாருன்றது மட்டும்தான் நோக்கமா இருக்கு. விஜய் படம் நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னது ரசிகலா எங்களுக்கு கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு. ஆனா அவர் மக்களுக்காக எல்லாம் பண்றது அந்த ஒரு இதுல எங்களுக்கு சந்தோஷமா இருக்கு. விஜய் அடுத்து படம் நடிச்சா எங்களுக்கு சந்தோஷம்தான். மக்கள் குரல் பகுதியில் சூலூர் மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்த்தோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.